போற்றுதற்குரிய மதிப்புக்குரிய கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகளுடைய பாதங்களை பணிந்து தொண்டு என்றால் 24 மணி நேரமும் அந்த 63 போல சிவனடியார்களுக்கு திருப்பமுது செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரமத்தினுடைய தொண்டர்களே, சைவகர பண்பாட்டு பேரவை உறுப்பினர்களே, முருகப்பெருமான் அடியவர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்று அற்புதமாக இன்றைய நாளிலே வள்ளி வாராந்த சுக்கிரவார சொற்பொழிவை செய்வதற்காக இங்கே வரையில் வந்திருக்கின்றார். ஆட்சிரமம் என்ன தடைப்பட்டாலும் அன்னதானமும் சமய பணியும் அதனோடு சார்ந்து சமய நல்ல கருத்துக்களையும் தவற விடாமல் எங்களுடைய சுவாமி அவர்களுடைய தலைமையிலே காலத்திற்கு காலம் எத்தனையோ பல எங்களை போன்றவர்களை உருவாக்கியது போல எத்தனை மூத்த கல்வியாளர்களை எல்லாம் இந்த இடத்திலே சன்னதியான நிலவழைத்து எங்களுடைய மோகனதாஸ் சுவாமிகளுடைய அனுசரணையோடு இந்த சொற்பொழிவுகளை எல்லாம், அதாவது வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை இந்த மண்டபத்திலே ஆட்சி வாழ்ந்து வருகின்ற அந்த அடியார்களுக்கெல்லாம், கவலையோடு வருகின்றவர்களுக்கெல்லாம் அந்த கவலை பசிப்புடி மட்டுமல்ல கவலை பிடியையும் வருகின்ற அருளாளர்கள் தீர்க்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றும் எங்களுடைய ஆசிரமத்தோடு தொடரப்பட்ட அந்த எங்களுடைய சுவாமி கேட்ட போதெல்லாம் வருகை தந்து எங்களுக்கு எல்லாம் அருமையான நல்ல கருத்துக்களை சொல்லி மக்களுடைய மனங்களை குடியமைக்கின்ற பெருமைக்குரிய திருமதி பானா சிவனுடைய பானம் அம்மா அவர்கள் சைவனுடைய கழகத்திலே இருந்து இங்கே வருகை தந்திருக்கிறார். அவர்களுக்கு பஞ்ச அக்ஷரம் என்ற தொழிற்பொருளிலே சொற்பொழிவாக்கி இருக்கிறார். அவருடைய பணியை ஆற்றுமாறு எங்களுடைய சுவாமிகளின் பாதம் பணிந்து அன்போடு வணங்குகிறேன். நம்முடைய கடமைகளை எந்த விதமான சினப்போ கோபமோ எதுவுமே இல்லாமல் பணிவோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவிப்பதோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து முருக பெருமான் மெய்யடியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று பஞ்சாட்சரம் 5 எழுத்து அட்சரம் எழுத்து பஞ்ச 5. இந்த 5 எழுத்து மந்திரம், இந்த 5 எழுத்து மந்திரம் சிவமூல மந்திரம். இந்த சிவமூல மந்திரத்தை நாங்கள் ஓதுவதற்கு எங்களுக்கு அறிவதை தருவது அல்லது எப்படி நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காட்டி தருவது சமய பிரவேசம். அந்த சமய பிரவேசம் பெற்றவர்களே இந்த சிவமூல மந்திரத்தை ஓதுவதற்கு அருகதை உடையவர்கள். இந்த சிவமூல மந்திரம் மூல மந்திரம். நந்தி நாமம் நமச்சிவாயவே. எம்பெருமான் சிவன் நந்தி என்றே திருமூலருடைய திருமந்திரத்திலே முழுமையாக பேசப்படுகிறார். அப்படி பேசப்படுகின்ற சிவனுடைய நாமம் நமச்சிவாய. இந்த நமச்சிவாய மந்திரம் மந்திரங்கள் ஸ்மரிக்கப்பட வேண்டியவை. அகத்திலே அணைகின்ற சின்னம், புறத்தே அணைகின்ற சின்னம் விபூதி உருத்திராக்கம். அகத்தே அணைகின்ற சின்னம் இந்த பஞ்ச அட்சரம்.
இந்த பஞ்ச அட்சரம் உலகியல் தேவைக்காக நாம் பயன்படுத்துபவர்கள் நமசிவாய என்று ஓதுவோம். உலகியல் விருப்பம் காரணமாக, வீட்டியல் விருப்பம் காரணமாக சிவாய நமவென்று ஓதுவோம். அதாவது உலகியல் தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்புடையோர் இந்த பஞ்ச அட்சரத்தை நமசிவாய என்று சொல்லுவார். அதே வேளையிலே வீட்டியல் விருப்பம் இறைவனோடு இரண்டர கலக்க வேண்டும், சதா இறைவனை உள்ளத்திலே ஏற்றி வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் சிவாய நம என்று சொல்லுவார். அதையும் விட இந்த நுண்மை ஐந்தெழுத்து சிவய சிவ, ஸ்ரீ நுண்மை சிவ சிவ சிவ, இந்த முதன்மையான சிவ சிவ என்கின்ற இந்த மந்திரம் எந்த சந்தர்ப்பத்திலேயும் எல்லாராலும் இலகுவாக செய்யப்படத்தக்க. சாதாரணமாக எங்களுக்கு பசிக்கிறது, அந்த உணர்வு தெரிகிறது, இழைப்பை தன்னுடைய தொல்லை எங்களிடம் தெரிவிக்கின்றது. அதே போல எங்களுடைய கழிவுகளை அகற்றுவதற்கு உணர்வுகள் வருகின்றன, நித்திரை செய்வதற்கு உணர்வு வருகிறது. ஆனால் இறைவனை நினைப்பதற்கு ஏதாவது உணர்வு உண்டா? சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? சிந்திப்போம். இறைவனை நினைப்பதற்கு எப்பொழுதாவது எங்களுக்கு உணர்வு வருகிறதா? பசி வருகிறது, உணர்வு வருகிறது, நித்திரை வருகிறது, உணர்வு வருகிறது. அதே வேளையிலே இன்னும் எத்தனை தேவைகள் எல்லாமோ அவற்றுக்கெல்லாம் உணர்வுகள் வரும். ஆனால் இந்த இறை வழிபாட்டுக்கு மட்டும் எந்த உணர்வும் வரவில்லை. அதற்காகத்தான் எங்களுடைய ஊழ்நிலை எங்களுக்கு துன்பத்தை தருகிறது, இன்பத்தை தருகிறது. இன்பத்திலே யாரும் இறைவனை நினைக்க மாட்டோம். ஆனால் துன்பம் வந்தால் மட்டுமே நாங்கள் இறைவனுக்கு கிட்ட நெருங்குகிறோம். எனவே இந்த துன்பம் வருகின்றவர்கள் நிச்சயமாக இறை உணர்வுக்கு உள்ளாகுவார்கள். எனவேதான் எங்கெல்லாம் துன்பம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இறைவன் சிவன் உடன் உரைகிறார் என்பது அர்த்தம். எனவே துன்பம் வேண்டும் என்று சொல்லி யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள், இன்பத்தை தான் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் இந்த துன்பம் என்றது எங்களுக்கு இறை உணர்வை, இறைவனிடம் ஆறாத பக்தியை ஏற்படுத்துவதற்கு எங்களாலே தான் தரப்படுகின்றது. உனது விதியை நீயே நிர்ணயிக்கின்றாய், எனது விதியை நான் நிர்ணயிக்கின்றேன். ஒவ்வொருவரும் தங்களுடைய விதியை தாங்களே தான் நிர்ணயிக்கிறார். இப்படி சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார். விதியை ஒவ்வொருவரும் தான் உருவாக்கி கொள்ளுகிறார். வேறு யாரும் இதை செய்து தந்துவிட முடியாது. ஆனால் சொல்லுவோம் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்லி. ஆனால் அந்த மதியையும் இந்த விதி வந்து கெடுத்துவிடும். அந்த மதி எங்களுக்கு அந்த நேரம் புத்தியை சொல்லும், ஊழ்வழி போவதற்குத்தான். ஊழ்வழி வாழ்க்கை, விதி வழி வாழ்க்கை. எனவே நாம் இந்த பஞ்ச அட்சரத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்மரிக்க வேண்டுமாக இருந்தால், சாதாரணமாக வாய்விட்டு பஞ்ச அட்சரத்தை ஓதுவது அதமம். எங்களுடைய காதுக்கு மட்டும் கேட்கக்கூடியதாக சொல்லுவது மத்தியமம். அதே வேளையிலே மனதிலே அந்த பஞ்ச அட்சரத்தை ஸ்மரிப்பது உத்தமம். எனவே அதமம், மத்தியமம், உத்தமம். எங்களுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் நாங்கள் 100% பயனைத்தான் எதிர்பார்க்கிறோம். எனவே பயன் எங்களுக்கு வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக
நாங்கள் செய்ய வேண்டியது இந்த பஞ்ச அட்சரத்தை மனதிலே ஸ்மிரிக்கிறது, அதாவது நினைத்தல். மந்திரங்கள் நினைக்கப்பட வேண்டியவை. எனவே நாங்கள் இந்த பஞ்ச அட்சரத்தை சதா எங்களோடு எங்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் காரியமும் நடக்கும், கடவுள் வழிபாடும் நடக்கும். ஒரே நேரத்திலே 2 தேவைகள் பூர்த்தியாக்கப்படுகின்றன. எந்த வேலை செய்தாலும் அந்த நேரங்களிலே நாம் பஞ்ச அட்சர ஜபம் செய்யலாம். இயலாது என்பது எங்குமில்லை, அகராதியிலே பேசப்பட இல்லை. முடியும், எல்லாம் செய்வதற்கு எல்லாராலும் முடியும். முயன்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எனவே இந்த பஞ்ச அட்சரத்தை எங்களுடைய மனத்தோடு சேர்த்து அல்லும் பகலும் நாங்கள் இந்த மந்திரத்தை நினைப்பதற்கு எங்களை தயாராக்கலாம். அதற்கு கால நேரம் ஒன்று தேவையில்லை. சாதாரணமாக பெண்களாக இருந்தால் வீட்டு வேலைகள் செய்கின்ற பொழுது, அது சமையல் வேலையாக இருக்கலாம், வீடு வாசல் துப்புரவு செய்கின்ற வேலையாக இருக்கலாம். அந்த வேலைகளை செய்கின்ற பொழுதே மனம் பஞ்சாட்சரத்தை ஸ்மரிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் பயிற்சி தேவை. அது சொல்லு கேட்காது, எடுத்துக்கொண்டு அங்கே போயிடும். 5 ஆனை அடவியுள் வாழ்வன. 5 ஆனை எங்க நிற்குது? எங்களுடைய தான் நிற்குது. நினைச்சு பாருங்க. கையொன்று செய்ய, வெளியொன்று நாட, கருத்தொன்று எண்ண, பொய்யொன்று வஞ்சக, நான் ஒன்று பேச, புலால்கமலும் மெய்யொன்று சாரும். சும்மாவா இருக்குது? குதிச்சு பேயாட்டம் ஆட்டும். நாங்கள் ஆடுகிறோம். ஆனால் அதை அடக்கி வைக்கவன். அந்த 5 ஆண் யானை அடியவர்களை கூட பயப்பட செய்யும். உலுவி எடுத்துக்கணும். அதாவது புதிய ஆட்டம் போட்டுத்தான் புஜங்கை விட பட்டு மோசமான இந்த 5 இந்த 5 அடக்குவதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு பாயம், எங்களுடைய மனம். எங்களுடைய மனத்தை கொண்டு 5 வழி போகாமல் புலன்களை தன்வசப்படுத்த முடியும். எனவே அப்படி நாங்கள் இந்த புலன்களை தன்வயப்படுத்துகின்ற நேரம் படிப்படியாக முன்னேற்றங்கள் வேலையும் செய்வோம். அதே வேளையில துறை வழிபாடும் நடக்கும். எந்த நேரமும் எந்த கணமும், அது பஸ்ல பயணம் செய்தால் என்ன, எங்கு பயணம் செய்தால் என்ன, எங்களுடைய கவனம் முழுவதும் நாங்கள் செய்கின்ற அந்த வேலையில இருக்க வேணும். மனம் இறைவனை நெருங்குவதற்கு, கிட்ட போவதற்கு இந்த பஞ்ச அட்சரத்தை சதா நினைக்க வேண்டும். இந்த பஞ்ச அட்சரத்தை நாங்கள் உச்சரிப்பதற்கும் வழி கூறியாயிற்று. எனவே இந்த பஞ்ச அட்சரத்தை நின்றும் இருந்தும் கிடந்தும் என்றும் சிவன் தாழ்நினை. நின்றாலும் சரி, இருந்தாலும் சரி, கிடந்தாலும் சரி, நித்திரைக்கு போனாலும் சரி, உணவு உண்ணுகின்ற பொழுதென்றாலும் சரி, எந்த வேளையிலேயும் எங்களுடைய மனம் இறைவனோடு நெருங்கி இருக்க வேண்டும். விரதம். விரதம் என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச விரதம் பட்டினி. பட்டினியா விரதம்? அது பட்டினி, அது விரதம் இல்லை. காப்பது விரதம், காப்பதுதான் விரதம். எனவே இந்த விரதத்தை காப்பதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். அந்த பக்குவம் எங்களுடைய மனத்தினாலே தான் வரும். மனம் சொல்லுது, அங்க சினிமா தியேட்டர்ல படம் போகுது, இங்க பாட்டு கேட்குது, இங்க நல்ல சமையல் நடக்குது, இங்கால நல்ல அழகான பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் என்றெல்லாம் வருகிறார்கள், எப்படியெல்லாம் உடுத்துவர். அப்படி எங்களுடைய மனத்தை நாங்கள் மனம் போன போக்கிலே அலைய விடுவோமாக இருந்தால் எங்களால் இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய பயனை அனுபவிக்க முடியாமல் போகும். இறைவன் வாழ்வதற்குத்தான் எங்களை படைத்திருக்கிறார். எப்படி படைத்திருக்கிறார்? தன்னை போன்ற அந்த வடிவத்தோடையே படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதரும் நடமாடுகின்ற தெய்வங்கள். நாங்கள் தெய்வம் ஆகலாம். சுவாமி பாருங்கள்,
எப்படி அந்த தெய்வம் இந்த சமூகத்துக்கு உழைக்கிறது. சொல்லுவார்கள், ஒருவருக்கு கோபம் வரையில் என்றால் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுன்னு சொல்லுங்கள். ஒரு 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கக்குள்ள கோபம் வராதவனுக்கு கோபம் வரும். காரணம் என்னென்னா, நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த உணவிலே அக்கறையோடு அது இது என்று எத்தனையோ தலைவலி கொடுப்போம், அலட்டுவோம். தொந்தரவு தாங்க இல்லாமல் அதை செய்பவருக்கு கோபம் வரும். அவரை அறியாமலே அது வரும். ஆனால் சுவாமிக்கு அது வரவில்லை. இங்கே பணி செய்கின்றவர்களுக்கும் அதை காண இல்லை. நான் சந்தர்ப்பமாக பார்த்திருக்கிறேன். அவர்கள்டையும் அந்த பக்குவம் முன்னரே இல்லை. அவர்கள் சுவாமியின் வழியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படி நாங்கள் எங்களை ஆக்கலாம், ஆகுங்கள், ஒவ்வொருவரும் ஆகலாம். இதை சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், ஒரே வார்த்தை ஆகுங்கள். அதுக்கு பிறகுதான் சொல்வார் ஆக்குங்கள். நீ உன்னை தயாராகப்பா, அதுக்கு பிறகு நீ மற்றவர்கிட்ட போ. அதுக்கு நீ போகாதே, அதுக்கு உனக்கு உரிமை இல்லை. சுட்டம் பெறலாத எதிரியை காட்டி குற்றம் காணுவோம். நீ செய்கிறாய் விட, நீ செய்கிறாய் விட என்று சொல்லி நாங்கள் குற்றம் சொல்லுவதை விட, நான் விட செய்கிறேன் என்று மற்ற 3 விரல்களுக்கு காட்டும். ஆனால் மற்றவரை திருத்துவதற்கு முதல் எங்களை நாங்களே திருத்திக் கொள்ளும். நானே திருத்து உலகம் திருந்தும். தமிழ்ல நான் சொல்ல என்னை. ஆனபடியா என்ன திருத்த, ஒவ்வொரு எண்ணையும் திருத்த இதில் இருக்கிற அவ்வளவு பேரும் தன்னைத்தான் திருத்திக் கொண்டா திருந்துவதற்கு யார் இருப்பார்? எல்லோரும் உருப்படியாக மானுட சட்டை போட்டுக் கொள்ளுவார்கள். அந்த மானுட சட்டை மிகச் சிறந்த சட்டை. இறைவன் தன்னுடைய பிரதிபிம்பமாக படைத்திருக்கிறார். அப்படி படைத்த சட்டையை வச்சிருக்கிற நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த பஞ்ச அட்சரத்தை உச்சரிக்கின்ற பொழுது அவைப்பாட்டியார் சொல்லுகிறார், சிவாய நம வந்து சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுதான். எது வழி, எது மாற்றம்? உபாயம் இதுதான். எது? சிவாய நம வந்து சிந்திப்பது. எனவே நாம் எல்லோரும் இலகுவாக செய்யத்தக்க ஒரே வழிபாடு இந்த பஞ்ச அட்சர சிவா. மிக இலகுவானது, எந்த நேரமும் செய்யத்தக்கது. நின்று நிறந்து கிடந்து ஒன்றும் சிவன் தான் நினை. அதுக்கு குளிக்கணும், முழுகணும், செத்த விட்டவோ நான் சொல்லக்கூடாது. இப்படியே நான் கணக்க வச்சிருக்கிறோம். நாங்கள் கணக்க வச்சிருக்கோம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம், அவர் அப்படி செய்யறார், இவர் இப்படி செய்யறார், எல்லாம் அது சரியன்று. எப்பொழுதாவது நாங்கள் எங்களுடைய சமயம் சார்ந்து 24 மணி நேர பொழுதிலே 1 மணி நேரமாவது எங்களுடைய சமயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராகிறோமா? யாராவது சிந்தித்து பாருங்கள். ஏன் ஏன் நாங்கள் அப்படி எங்களை ஆக்கவில்லை? எனவேதான் சுவாமி சொன்னது மாதிரி ஆகுங்கள். அதுக்கப்புறம் மற்றவர்கள் சொல்லுவோம். முதல் என்ன திருத்தி கொண்டு அடுத்தவர்களுக்கு அதுக்கு பிறகு சொல்லுவோம். ஆனபடியால் நானே திருத்தி கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பஞ்ச அட்சர சிவத்தை உருப்படியாக செய்ய முடியும், முறையாக செய்ய முடியும். அப்ப உபாயம் இறைவனிட்ட நந்தி என்று சொல்லப்படுவது சிவன். நந்தி நாமம் நமச்சிவாயவே. திருஞான சம்பந்தர் சொல்றார் பஞ்சாட்சர பதிகத்தில், நந்தி நாமம் நமச்சிவாய. திருமூலர் தம்முடைய 3000 பாடல்களில் வருகின்ற அந்த நந்தி என்றதை சிவன் என்றேதான் சொல்லுகிறார். எனவே சிவன் எங்கும் இல்லை, எங்களுடைய உள்ளத்திலேதான் இருக்கிறார். எனவேதான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். இந்த உள்ளத்துக்குள்ள, இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உள்ளம், உடம்பு கோவிலாக இருந்தால் அங்கே சிவன் உரைகிறார். எனவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பஞ்ச அட்சர சிவம் செய்வதற்கு எங்களை தயாராக வேண்டும். முதலில் அதுக்கு உரிமை தருவது இந்த சமய பிரவேசம். இந்த மண்டபத்திலே கூட எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே பஞ்ச அதாவது அட்சர சிவத்தை முறையாக சொல்லி பயனை பெறுவதற்கு வழி கோரி தந்திருக்கிறார் சுவாமி. சைவ வாழ்வு பயிற்சி பட்டறைகள் 5 நாட்களுக்கு ஒரு சைவனுடைய வாழ்க்கையிலே எது எல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு, முறையாக செய்வதற்கு, அதாவது சரியாக செய்வதற்கு
நாங்கள் கஷ்டப்பட்டு நிறைய காசையும் செலவழித்து நேரத்தையும் செலவழித்து அதனாலே வருகின்ற பயன் 100% கிடைக்க இல்லைன்னா எங்களுக்கு வெறுமை வரும், வெறுப்பு வரும், விரிசல். ஆனால் அதிலிருந்து பயன் கிடைத்து விட்டால் சந்தோஷம் இல்லை. அப்படி ஒரு சந்தோஷத்தை பெற வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் சரியானவையாக இருக்க வேண்டும். எங்களுடைய சமயம் சொல்லுகின்ற வழியிலே நாங்கள் அதை செய்வதற்கு எங்களை ஆக்க வேண்டும். அதாவது நான் செய்வது சரி என்று ஒவ்வொருவரும் நினைப்பதை விட ஆறுமுக நாவலர் 5ஆம் சமய புலவர் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். அந்நியருடைய ஆட்சி காலத்திலே அழிந்து போக இருந்த எங்களுடைய சைவத்தை அழிந்து போக விடாமல் காப்பாற்றி வைத்த பெருமை சுவாமி ஆறுமுகனாவர். ஆறுமுகனாவருடைய சைவ வினாவிடையை நாங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். படிப்பது மட்டுமல்ல, கற்றபடி ஒழுக வேண்டும். அப்படி ஒழுகினால் நாங்கள் பூரணமான பயனை பெறுவோம். இந்த மானுட ஜென்மம் பெற்ற நாங்கள் மானுட ராக்கை வடிவு சதாசிவம், மானுட ராக்கை வடிவு சிவலிங்கம், மானுட ராக்கை வடிவு சிதம்பரம், மானுட ராக்கை வடிவு திருக்கூத்தூர் நாங்களே கூத்தாடலாம். எப்ப எங்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்ததன் பின்னர். எனவே அருமையான கிடைச்ச சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டு கூடாது. போனது போகட்டும், நேற்றையான் வரைக்கும் நடந்தது கடந்து போகட்டும். இன்றிலிருந்தாவது நாங்கள் எங்களை பஞ்சாட்சர சிவத்தை செய்தாவது ஆவதில்லை, செய்து நிச்சயமாக நாங்கள் இறைவனுக்கு கிட்ட நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வம், ஒரு தெய்வம் தான், அது சிவன் தான். ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவது, அத்தனை இந்த ஜீவராசிகள் முழுவதும் எம்பெருமானுடைய படைப்பிலே உருவானது. நன்று கண்டீர் நமச்சிவாய பழம், இந்த பழம் நல்ல பழம், நமச்சிவாய பழம். தின்று கண்டே திதி தித்தித்தவாறு, இதை சாப்பிட்டவங்களுக்கு தான் அருமை தெரியும். எந்த ஒரு சாப்பாட்டையும் அனுபவித்து சாப்பிடக்குள்ளதான் அதனுடைய ருசி தெரியும். இப்போ எல்லாரும் நினைக்கிறோம், கடைகளில் எத்தனையோ விதவிதமான உணவு பண்டங்கள் விலை போய் கொண்டிருக்கிறது. அங்கே சில பேருக்கு கடைசியாக வந்த ஐட்டம் பிடிக்குமாயிருக்கும். அப்படி நாங்கள் எங்களை ஆக்குகிறோம். உலகத்தில் சிறப்பானது நன்று எது ருசி. இந்த நமச்சிவாய பழம் எப்படி ருசி என்பதை அனுபவிக்கின்ற பொழுதுதான் விளங்கும். அந்த பீஸாவையோ அந்த புதிய உணவையோ உண்டவனோ பிடியாது என்ற ருசியை அறிகிறான். அதுபோல நாங்கள் இந்த நமச்சிவாய என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை உச்சரித்து உச்சரித்து உச்சரிக்க உச்சரிக்க நாங்கள் தெய்வமாக மாற முடியும். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தெய்வம் ஆகலாம். நன்று கண்டீர் நமச்சிவாய பழம் தின்று கண்டேற்கு இது தித்தித்தவாறு. இது தித்திக்கும், இனிக்கும். எப்ப என்றால் அனுபவிச்சு பார்க்கல, அனுபவிக்காம இருக்க கேட்டிருந்து பார்க்கல அது தெரியாது. குளத்துல இறங்கினாத்தான் அல்லது கடல்ல இறங்கினாத்தான் நீந்தலாம், இல்லையா நீந்த முடியாது. நீந்த தரையில வந்து அந்த வேலை செய்யவே முடியாது. ஆனபடியா இந்த நமச்சிவாய என்கின்ற அந்த பஞ்ச அக்ஷரத்துக்குள்ளே நாங்கள் எங்களை செயல்பட வைக்க வேண்டும், ஒன்றிணைய செய்ய வேண்டும். நாங்கள் ஒன்றை உள்ளீடு செய்தால் அதற்கு வெளியீடு இருக்கு, ஒன்றை செலவழித்தால் அதற்குரிய பயனை நாங்கள் பெற வேண்டும். எனவே எங்களுடைய நேரத்தை எங்களுடைய காரியங்கள் செய்கின்ற பொழுது, அதாவது இறை வழிபாடு, இந்த பஞ்ச அட்சர ஜபத்தை நாம் சதா உச்சரிக்கின்ற பொழுது எங்களுடைய வேலையும் இலகுவாக நடந்து, அதே வேளையிலே கடவுள் வழிபாடும் எங்களுக்கு துணை நிற்கும். எங்களுடைய மனம் சிதறி போகாது, பஞ்ச பொறிகள் வழி இழுத்து கொண்டு போகாது. இந்த 5 ஆண் யானைகள்
எங்களுடைய உடம்பிலே ஒவ்வொருவருக்கும் இறைவன் தந்திருக்கிறார் 5 ஆண் யானை. இந்த 5 ஆண் யானைகளும் தங்களுடைய அந்த அதாவது வெறியை காட்டுவதற்கு விரும்பும். 5 ஆணை அடவியுள் வாழ்வன. 5க்கும் 5 எழுத்து அங்குசம். யானையினுடைய காதுக்குள்ள போட்டு யானை பாகன் புரட்டியால திருக யானை பாகன் என்னதை நினைக்கிறானோ அதுபடி செய்யும். அதுபோல இந்த 5 ஆண் யானை உங்களுடைய உடம்பில் இருந்து எங்களை துரத்துகின்ற பொழுது நாங்கள் ஓட்டம் முடிக்காமல் பஞ்சாட்சரம் என்கின்ற அந்த புரட்டியை போட்டு எங்களுடைய மனத்தை அடக்கி வச்சு உரிய பயனை பெறலாம். இலகுவாக நாம் இறைவனை அடைவதற்கு சிவசிவ என்கிறது தீவினையாளர். தீவினையாளர் கடைசி வரையும் இறைவனை கிட்ட நெருங்க மாட்டார். காரணம் அவன் துன்பத்தையே அனுபவிக்க வேண்டும், மறுபுறவிக்கு தயாராக வேண்டும் என்ற அந்த ஊழ்வினை இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய மனம் இந்த பக்கம் பெறாம். அது பன்றியோட சேர்ந்த கன்று மலம் தின்னுவது போல நாமும் அதிண்ட பக்கம் தான் போவோம். அதனுடைய அழிந்த பக்கம் போகாமல் அது எங்களுடைய பக்கம் கொண்டு வர வேண்டும். எனவே சிவசிவ என்று சொல்லுகின்ற அந்த 2 எழுத்துக்கள் நுண்மை 5 எழுத்து, முதன்மை 5 எழுத்து. இந்த முதன்மை 5 எழுத்தை நாங்கள் நிச்சயமாக ஓதுவதற்கு அதை ஸ்மிரிப்பதற்கு வழி தெரிந்திருக்கிறோம். பெருசா சொன்னா என்ன நடக்கும்? எங்களுடைய காதுக்கு மட்டும் கேட்கக்கூடியதா என்ன கிடைக்கும்? மனதிலே மட்டும் ஸ்மிரிக்கின்ற பொழுது என்ன கிடைக்கும்? இதுதான் உபாயம், இதுதான் மார்க்கம். இதை விட வேற மார்க்கமும் இல்லை, வழியும் இல்லை. இறைவனை அடைவதற்கு இலகுவான வழி இந்த வழியே. சிவசிவ என்கிற தீவினையாளர். சிவசிவ என்கிற தீவினை மாளும். சொல்ல 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 நாங்கள் கட்டி கொண்டு வந்திருக்கிறோம் கொஞ்சம் சொத்துக்கள். போன புறவியில செய்தவை இப்புறவிக்கு, இப்புறவியில் செய்பவை மறுபுறவிக்கு. இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்லுவார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராகி முனிவராய் தேவராய். எத்தனை எத்தனை புறப்புகள் அந்த புறவியிலே. அருமையான புறவி இந்த மானுட புறவி. 6வது அறிவை தந்திருக்கிறார். நாங்கள் 6வது அறிவை பயன்படுத்தினால் நாங்கள் என்னெல்லாம் அடையலாம் என்பதை இந்த சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாளும், சிவசிவ என்ன தேவரும் ஆவார். அவர் தெய்வங்களுக்குள்ள ஒன்றாக வைத்து எண்ணப்படக்கூடிய தேவராகவும் மாறுவார். சிவசிவ என்ன சிவகதி தான். சிவசிவ சிவசிவ என்று சொல்லிக்கொண்டே நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்கின்ற பொழுது உலகியல் வாழ்க்கையும் நடக்கும். அதே வேளையிலே எங்களுடைய வீட்டியலுக்கும் நாங்கள் தயாராகிக் கொள்ளுகிறோம். எனவே ஒரே புறவியில நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்த எங்களுடைய கடமைகளையும் செய்து எங்களையும் வசப்படுத்தி நாங்கள் இறைவனோடு இரண்டர கலப்பதற்கு இலகுவான ஒரே ஒரு உபாயம் இந்த சிவ 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 சிவ. மாணிக்கவாசகர் முதலிலேயே தன்னுடைய முதலாவது வார்த்தை நமச்சிவாய வாழ்க. அழுது அழுது அரணடி அடைந்த அன்பர் நமச்சிவாய வாழ்க என்றுதான் முதல் தொடங்கினார். அந்த நமச்சிவாய 5 எழுத்து பஞ்ச அட்சரம் தான் சொன்னார். அதே மாதிரி அப்பரடிகளை கல்லோடு கட்டி கடலில் பொங்கைக்குள்ள பாடுறார். நெற்றுடை வேதியன் என்று பாடி நற்றுடையாவது நமச்சிவாய. கல்லோட கட்டி கடல்ல போட்ட நேரம் கூட அந்த நமச்சிவாயதான் கல்லை தெப்பமாக செய்து அவரை கரை சேர்த்தது. அது மாதிரி சுந்தரர் சொல்லுவார், நவலா உன்னை நான் மறக்கினும் சொல்லுன்னா நமச்சிவாய.
நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயம். நான் என்ன மறந்தாலும் பழக்க தோஷம் நமச்சிவாய நிச்சயமா பழக்க தோஷம் நமச்சிவாய சொல்லும். எது எங்களுடைய நாவிலே புரளுகின்றது என்றால் இந்த நமச்சிவாயவாக இருந்தாலும் எங்களை ஒருவன் வைகின்றான் திட்டுகின்றான் என்றால் கூட நாங்கள் நல்லதுதான் சொல்லுவோம். எங்களுக்கு கூடாது என்ன சிந்தனை வரவே வராது. காரணம் என்னென்றால் இங்கே உள்ளத்துக்குள்ளே இறைவன் இடந்தருளி இருக்கிறான். முதலே சொல்லியாச்சு தானே, மானுட ராக்கை வடிவு சதாசிவம், மானுட ராக்கை வடிவு சிவலிங்கம், மானுட ராக்கை வடிவு சிவம். ஆனபடினாலே எங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் சதா இறைவனுக்கு கிட்ட இருக்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த பிறவியிலே துன்பம் வந்தால், அதாவது நாங்கள் போன பிறவி அறியாமை காரணமாக எது எதையெல்லாம் செய்தோமோ நமக்கு தெரியாது. நாங்கள் சும்மா பிறந்தோம் என்று சொல்லுவோம். ஆனால் நாங்கள் சும்மா பிறக்க இல்லை, சுமையோடாம் பிறந்தான். வரைக்குள்ள நாங்கள் செய்த பாவம் புண்ணியம் எல்லாம் கட்டி சுமந்து கொண்டுதான் வந்தான். அந்த சுமந்ததைத்தான் எடுத்து வச்சு அழகா அனுபவிக்கிறதுக்கு யாருக்கு எது எப்ப பொருத்தம் என்று சிவன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தார. எந்த சந்தர்ப்பத்தில் எடுத்தார அது எங்களுக்கு விளங்கி கொள்ளவும். நாங்கள் கடவுளை கும்பிடுற இல்லை, வேறு ஏதாவது காண்போன போக்கில் போய் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே போல வந்து எங்களுடைய வாழ்க்கையை பாழாக்கி போட்டு கண்கட்ட கடவுள் அவனெல்லாம் அப்படி இருக்கிறான், இவனெல்லாம் இப்படி இருக்கிறான், நல்லா இருக்கிறான், அவன் நான் செய்கிற அநியாயத்துக்கு இந்த மாதிரி வாழ்கிறான், நான் இவ்வளவு நல்லது செய்கிறேன், எனக்கு கடவுள் கண்கட்ட கடவுள் இப்படி தந்திருக்கிறேன். யாருக்கு அந்த அறிவு இல்லை? கண்ணிருந்தும் குருடாயிருக்கிறோம். பொதியே சுமந்து உழல்வீர், பொதி அவமாவதும் அறியீர், மதி மாந்திய வழியே சென்று குழி வீழ்வதும் விதியார். எப்படி சிந்தித்து பாருங்க. மதி மாந்திய வழியே சென்று குழி வீழுகிறோம். அதாவது விதி பயப்படுவதற்கு நாங்கள் முந்திய புறவியிலே செய்த அதிலே இருந்து மறுபுறவிக்கு அதை விட கூட கட்டி கொண்டு போறதுக்கு தயாராக. எனவே வாரபுறவியாவது ஃப்ரீயா போகுவான். அப்ப இப்புறவிலே நல்லதை செய்யவான். பானையில போட்டா தானே அகப்பேரி அல்லல. பானையில போட இல்லைன்னா எப்படி வரும் தண்ணியை ஆள்றதோ அல்லாட்டி வரும் அகப்பே ஆள்றதோ. ஆனோடியா நல்லதை போடுறோம். நாங்கள் செய்யத்தக்கது நன்மையே. இப்படி இந்த உடலை சுமந்து பொதியே சுமந்து உழல்வீர், பொதி அவமாவது மறியீர். இது ஒரு பெரிய மூட்டை. சதையும் எலும்பும் நிரம்பும் கொண்டு ஆக்கப்பட்ட ஊத்தை சொத்து. இறந்து போச்சென்றால் துர்நாற்றம் வீசும். இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பெருமை. அந்த உயிர் இறைவன் அதுக்குள்ள இருக்கிற இருந்துதான் எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் சுவாசம் நடந்து கொண்டிருக்கு. அது நின்றுட்டு தந்தால் எங்களால் எதுவுமே செய்யலாது. நாளை செய்வோம், நாளை செய்வோம், இன்று நான் சிறுவன், நாளை நான் இளைஞன், அடுத்த சந்தர்ப்பம் நான் இல்லறத்தவன், முதுமை வரட்டும், அதுக்கிடையே எங்களுக்கு என்ன ஆயுதமோ தெரியாது. இன்றே செய், அதை நன்றே செய். நாங்கள் செய்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த உடம்பு சரியா இயங்கவில்லை, அதைகளை செய்து போகிறோம். நாளை நாளை என்று சொல்லி நாட்களை கடத்தி போட்டு ஒன்றுமே செய்யாமல் படுக்கையில் கிடந்து கொண்டு அண்ணாந்து கொண்டு கடவுளே நான் அதை செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சது தானே. இந்த வயசு இவ்வளவு வயசு வார வரைக்கும் எங்களுக்கு கடவுள் சந்தர்ப்பம் தந்திருக்கிறார் தானே. ஏன் நாங்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்த மறுத்திருக்கிறோம்? அல்ல என்னன்னு சொன்னால் கிராமத்து பழமொழி என்று பட்டைக்கு போய் முட்டை பார்க்கிறோம். தண்ணீர் வைக்கிறது பட்டை கழுவி எல்லாம் வெயிலில் காய வச்சு முந்தைய காலத்தில், இப்போ நவீன காலத்தில் அதெல்லாம் தேவையில்லை, முந்தின காலத்திலே அப்படி ஒரு பழமொழி. அந்த பட்டைக்கே கோழி முட்டை விட்டுட்டு போய் அந்த முட்டையை பார்க்கறதுக்கு தேவையில்லாத. நாங்கள் என்னத்துக்கு வந்தோம்? வந்த வேலையப்பா. என்னத்துக்கு இறைவன் எங்களை படிச்சிருக்கிறார். அதனுடைய அதற்குத்தான் இப்படியான இடங்களும் இப்படியான நிகழ்வுகளும் காலத்துக்கு காலம்
ஒவ்வொருவருக்கும் அனுபவிக்க கொடுக்கப்படும். முதலிலே இதை பற்றி தான் கதைத்தேன். பசி வருகிறது, உணர்வு வருகிறது, பசிக்குது, இறப்பை பிச்செடுக்குது, சடைமுறை ஒன்றொன்றா தின்னுது. அப்போ பசி தாங்க முடியும். அதே மாதிரி நித்திரை வருது, தூக்கி எறியுது, எங்களுக்கு வச்சிருந்த வேலை எல்லாம் மறந்து நித்திரை தான் கொள்வோம். இது மாதிரி ஒவ்வொரு காரியம் இயற்கையாக எங்களுடைய உடலில் நடக்கும். ஆனால் இறை வழிபாடு மட்டும் நடக்க இல்லை. அதுக்குத்தான் இந்த துன்பம். அதுக்குத்தான் நாம் நினைத்ததை அடைய முடியாது இருக்கிறது, அதுவும் துன்பம் தான். நினைச்சதை செய்ய முடியாமல் போவதும் துன்பம் தான். சதாகங்களை தேடி துன்பம் வருவதென்றால் கடவுள் எங்களோட கூட இருக்கிறார் என்று நினைச்சு கொள்ளவும் கொண்டு எங்களுடைய மனசை நாங்கள் திருப்திப்படுத்திக் கொண்டு அடுத்த பிறவியிலேயாவது நாங்கள் சரியா செய்கிறதுக்கு எங்களை தயாராக்கணும். அதுக்கு தான் உபாயம் சிவசிவ என்று சொல்வது இலகுவார். சாதாரணமாக எங்களுடைய பரம்பரை ஒருவருக்கு உயிர் பிரிய போகிறது. உறவினர்கள், சிநேகர்கள், வேண்டியவர்கள் எல்லாரும் சூழ இருக்கிறார்கள். அங்கே அதாவது அறிவுடையவர்கள், சமயம் சார்ந்த நம்பிக்கை உடையவர்கள் என்றால் அங்கே திருமுறை பாராயணம் நடக்கும், பஞ்சாட்சர சபம் நடக்கும். திருமுறை பாராயணம் என்று சொன்னால் அது தேவாரமாக இருக்கலாம், திருவாசகமாக இருக்கலாம். இப்படியான இறை உணர்வை ஏற்படுத்தத்தக்க வகையிலே அந்த உயிரை இறை சிந்தனையோடு பிரிவதற்கு எங்களுடைய குலாத்தினர் கூட இருப்பவர்கள் முயலுவார்கள். பஞ்ச அட்சரம் ஓதி சீவன் பிரிகின்ற தருவாயிலே காது குத்துவார்கள். அந்த இடத்துல யார் தீட்சகட்டணி என்று ஓடி வருகிறார். அந்த இடத்துல மற்றபடி அதுவும் தெரியாது கணக்கு பேருக்கா. நான் எல்லாரும் செய்யணும், தீட்சை கொடுக்கணும். செத்த குணத்துக்கு கும்பத்துக்கும் காலில் நூல் கட்டி போட்டு தீட்சை விடுவது. புறக்கேக்க இல்லாத அம்மானார் இறக்கேக்குள்ள புறக்கேக்க மாமா இல்லையண்டா ஏன் சாகைக்க மாமா தேவையில்லை. இந்த உயிரோட நடந்திருக்கிற இந்த தெய்வத்துக்கு 16 இடங்களிலே விபூதி பட்டையாக தரிக்க முடியும். எங்களுடைய சமயம் விஞ்ஞான விளக்கங்களை கொண்டது. விஞ்ஞான விளக்கங்களை கொண்ட சமயம்தான் சைவ சமயம். இந்த சைவ சமயம் எந்த ஒரு செயற்பாட்டை செய்தாலும் அதற்கு காரண காரியம் இருக்கிறது. 16 மூட்டுக்களில் விபூதி பூசுதான். உச்சி பொறுத்து, நெற்றி பொறுத்து, மார்பு பொறுத்து, தொப்புள் பொறுத்து, முழங்கால் பொறுத்து, தோல் மூட்டு பொறுத்து, முழங்கை பொறுத்து, மணிக்கட்டு பொறுத்து, விழா பொறுத்து, முழங்கண்டு, கழுத்து ஆக 16 ஆதாரங்களில் விபூதி வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம் என்றால் எங்களுடைய மூட்டு தேய்மானம் இல்லாமல். இரண்டாவது, நாங்கள் குளித்த உடனே விபூதி பூசுவதற்கு காரணம் சமய பிரவேசம் பெற்றவர்கள் 16 இடங்களில் வைக்கிறதுக்கு காரணம் அந்த குளித்த நீர் உடம்பிலே நின்று எங்களுக்கு தடிமன் முதலிய வராமல் இருக்கிறது தான். இப்படிப்பட்ட ஒரு அருமையான சமயம். எந்த சமயத்தில் இப்படியான செயற்பாடுகள் பேசப்படாது. வாழ்க்கை பழக்க வழக்கங்கள், சைவ சமய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள், விஞ்ஞான விளக்கங்கள். விஞ்ஞான விளக்கங்கள் தான் சைவ சமய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள். எனவே பழக்கங்கள் எல்லாம் வழக்கமாக வருவது. சாதாரணமாக எங்களுடைய சமயத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பழக்கங்கள் எல்லாம் எங்களிடம் அது வழக்கமாக மாறுகிறது. அதிகாலை பிரம்மமுகூர்த்தத்தில் நித்திரையில் இருந்தெழும்புறது, எல்லா நல்லதும் கிடைக்கும். காலையிலே சூரிய வழிபாடு, அருமையான செயற்பாடு. அதாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவோம். எல்லாம் முடிஞ்சா பிறகு சூரியனை கும்பிட்டு சொல்லுவோம். கண்ணிற்கே சூரியனை கும்பிடும். காலை மாலை சந்தியா வந்தனம் கட்டாயம் சூரியனை வழிபாடு செய்யவும். நாங்கள் கணக்க பேர் என்ன செய்கிறோம் என்றால், இந்த வடமொழியில் இருக்கிற அநேகமான ஸ்லோகங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறோம். தமிழையே சரியா பயன்படுத்தாமல் அல்லது அதை பாராயணம் பண்ணாமல் நாங்கள் எத்தனையோ காரியங்களை பிழையாக செய்கிறோம்.
இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. நாங்கள் பாடுவோம், இல்லக விளக்கது இருள் கொடுப்பது என்று பாடுவோம். இருள் கொடுக்கிறது தேனையா நேரத்தையும் காலத்தையும் செலவழித்து விளக்கேற்றுவான். இருளை கொடுக்கணும்னா விளக்கையே நேற்றுவான். சும்மாவே வீட்டில் இருப்பதே. அப்ப நாங்கள் ஒரு அறவு இல்லாதபடியான் கொடுத்தல் கெடுத்தல் பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக நிகழ்கிறது. எனவே கொடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் ரெண்டும் எதிர்மறையானவே. ஒருவன் கொடுக்கிறான், மற்றவன் கெடுக்கிறான். எப்படி? எனவே அந்த அறவில்லாத காரணத்தினாலே இவ்வளவு நடக்கும். அது மாதிரி சுந்தரர் பாடுறார், தமையே புகழ் நிச்சய பேசலும் சார்பிலும் தொண்டர் தருகிறார், பொய்மையாளரை பாடாதே எந்தை புலவீர், இமே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமா. நான் உன்னை ஏற்றி போட்டுவன், எனக்கு சோறு சீரெல்லாம் வேணும், ஆனா எனக்கு இடர கடலை போலதான் தருவார் தானே. வேண்டுவார் வேண்டுவதை ஈபவன் தானே இறைவன். ஆனபடினாலே நாங்கள் எந்த ஒரு செயலை செய்கின்ற பொழுதும் பிழையின்றி முறையாக செய்வதற்கு நாம் முயல வேண்டும். கெடுக்கிறது கொடுக்கிறது, அதாவது ஒரு கொம்பு மட்டும் கொடுத்தல் கெடுத்தல், இடர் கடல் கிடல், கெட்டு போறது. இடர் கடல் போலவா, ஒரு கொம்பை விட்டது, ஒரு கொம்பை விட்டதுக்கு இவ்வளவு துன்பம் கடல் போல வாழ்ந்து கேட்கிறான். இடர் கெட்டு போகணும் என்றால் தேவாரத்தில் சொல்லி இருக்கின்றது. ஆனால் அதே வேளையில நாங்கள் பிள்ளையாக மன்னம் பண்ண காரணத்தால் இடர் கடல் போல வாழ்ந்து சொல்லி கேட்டா வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் தருவான்றேன். ஆனபடினாலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எங்களுடைய சமயம் சொல்லுகின்றபடி முறையாக பிழையின்றி அதை செய்வதற்கு தயாராக. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் சமய பிரவேசம் பெற்று சமையாதல் வேண்டும். முதலிலே ஒருவன் சமையானாத்தான் எந்த காரியங்களை செய்வதற்கு அருகதை உடையவன். இங்கே இந்த பஞ்சாட்சரத்திலே கூட பேசப்படுகிறது, ஓம் நமச்சிவாய என்று சொல்லுவதற்கு, அந்த சிவமூல மந்திரத்தை சொல்லுவதற்கு அருகதை உடையவர்கள் சமய பிரவேசம் பெற்றவர். எனவே ஒவ்வொரு சைவனும் சமய பிரவேசம் பெற்றிருக்க வேண்டும். ஏனைய சமயங்களிலே சிந்தித்து பாருங்கள், சிறு வயதிலேயே அவர்களுக்கு அவர்களுடைய சமய காரியங்களை கடைபிடிப்பதற்கு அவர்கள் தயாராக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் எங்களுடைய சமயத்திலே மட்டும் இளைஞனாக வந்தாலும் கிடையாது, செத்த பிறகு இந்த வேலை நடக்குது சமய பிரவேசம். ஏனென்றால் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் தானே, வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்க்கணும், இது இப்படியெல்லாம் இந்த சமயத்தில் இருக்காங்க பார்க்கணும். வெள்ளக்காரனை ஏற்றுக்கொண்டான். இந்த யோகாசனம் என்று சொல்லி நாங்கள் பேசப்படுகின்றதே 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே எங்களுடைய சமயத்திலே பேசப்பட்ட விஷயம். அதை யோகாசனம் என்று சொல்லி அமெரிக்காவிலே கூட முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அதை நாங்கள் அதில் ஏதாவது தெரிஞ்சிருக்கிறோம்? ஏன் நாங்கள் எங்களுடைய சமயத்தை பற்றி அறிந்து கொள்ள நினைக்கவில்லை? எனவே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் முறையானதாக செய்ய வேண்டும், சரியானதை செய்ய வேண்டும். இப்படி செய்தால் மட்டும்தான் நாங்கள் 100% பயனை பெறலாம் என்று சொல்லிக்கொண்டு, அளவுக்கு மிஞ்சினால் அவர்கள் நன்றி. ஆனபடியால் மீண்டும் இதை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அரை வயிறோடு எழும்பினால் மீண்டும் அது தேவைப்படும். தேவைப்படுற நேரம் மீண்டும் பயன்படுத்தலாம் என்று சொல்லிக்கொண்டு, இவ்வளவு நேரம் பொறுமையோடு இருந்து இவ்வளவு கருத்துக்களையும் உங்களுடைய உள்ளங்களிலே கொண்டிருப்பீர்கள். சரி, முடிய இல்லை, இவ்வளவு கருத்துக்களையும் சொன்னாலும் உலகத்தை மின்னந்து நான் சுமப்பது முடியாது. ஒன்றோ இரண்டோ கற்றது கைமண்டலம். யாருக்கு எவ்வளவு வல்லமை இருக்குது, அந்த வலிமைக்கு ஏற்ப இதில் 10 கருத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம், 5 கருத்தையும் கடைபிடிக்கலாம், 2 கருத்தையும் கடைபிடிக்கலாம். ஒரு கருத்தையாவது கடைபிடிப்பதற்கு இவ்வளவு நேரமும், அதாவது எங்களுடைய நேரத்தை செலவழித்திருக்கிறோம். செலவழித்ததற்கு ஒரு பயன் வேண்டும். எனவே
மாற்றம் ஒன்று மாறாது. இவ்வளவு நாள் நான் இப்படித்தான் இருந்தேனா, ஆனால் இனிமேலும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்காம ஒரு சின்ன மாற்றம் என்னுடைய மனத்திலே ஏற்படுத்தி வாழுவதற்கு எம்பெருமான் முருகப்பெருமான் சந்நிதி வேடவன் எங்களுக்கு உதவி செய்வார். எங்களுடைய மனத்திலே நின்று எங்களை வழிநடத்துவார். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சவரில் அஞ்சலன வேர் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலம் தோன்றும், முருகா என்று ஓதுவார். எனவே இந்த இளைஞன் இல்லறத்தவன் என்னத்தை கேட்டாலும் நின்று கொண்டே இருக்கிற தெய்வம் அள்ளி கொடுப்பவன். எனவே எம்பெருமானிடம் இறைஞ்சி எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன சின்ன மாற்றங்களையாவது சமயம் சார்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதற்கு உதவுவார் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையோடு இருந்து கேட்ட உங்களுக்கு என்னுடைய நன்றியர்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இந்த நிறுவனத்திற்கும் நிறுவனத்தினுடைய சுவாமிக்கும் அவர்தம் சக தர்மினிக்கும் அதேவேளையிலே இங்கே உதவி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து வகையான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தன்னலமற்று சேவை செய்கின்றவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். திருமதி சீனபாபம் அவர்கள் ஒரு அருமையான கருத்துக்களை வழங்கியிருந்தார்கள். இவர்களை எங்களுக்கு இன்னும் தராமாக தெரியும். ஏனென்றால் பலவிதமான நிகழ்வுகளில் இங்கே பங்கு கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இவருடைய கிளிநொச்சியில் இருக்கின்ற நாங்கள் கேட்கும் போதெல்லாம் உடனடியாக வந்து தனது பங்களிப்பை இங்கே செய்து கொண்டு வந்த ஒரு பெருமைக்குரிய அம்மையார் அவரை நாங்கள் நீண்ட காலத்துக்கு கரம் பண்ணி கொண்டுதான் இருக்கின்றோம். ஏதோ விதத்தில் ஒரு தரத்தில் 2 தரமோ 3 தரமோ இங்கே சமூகம் வந்து உபரியான கருத்துக்கள் எங்களும் கேட்டு எந்தத்தை பற்றி கேட்கலாம் என்று கேட்டால் நாங்கள் சொல்வது இதுதான். சமூகம் திருத்தக்கூடிய வரையில் உங்களது கருத்துக்களை நீங்கள் வலியுறுத்துங்கள் என்று கொடுத்தால் அம்மையாருக்கும் சொல்லி ஒரு வழக்கம். இம்முறையும் கேட்ட இந்த மாதிரி தான் நான் செய்ய வேண்டும். இதுதான் வழி. நீங்கள் பேசுங்கள் சொன்னோம். அதன்படி அம்மையார் பஞ்சாட்டம் சொல்லி அதை வந்து அதனை இப்போது இங்கே நிறைவாக செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அம்மையாக நன்றியை கொண்டு வழக்கம் இன்றையும் கூட சிறிய ஒரு உதவி மூத்த பிள்ளைகள் குழு முதியோர் சங்கம் நெட்டிப்பாய் கோயிலில் போந்தார்கள். அவர்கள் ஒரு விழா சம்பந்தமாக எங்களிடம் கோரிக்கை விட்டிருந்தார்கள். அரசுகள் அதற்கு மூலகாரணம் சன்னதி பேர் நன்றி உங்கள் அனைவரும் இந்த விளைவித்துக் கொள்கின்றோம்.